பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு அர்ஜென்டான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நமக்கு வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா டாக்டர்ஸுடைய பேரண்ட்ஸா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் 7 இயர்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த இயர் நிறைய பேர் வந்து கைடன்ஸ் சப்போர்ட்டுக்கு பெய்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷனில் நீட் பிஜி உடைய எம்டிஎம்எஸ் தமிழ்நாடு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்னும் அப்ளை பண்ணாதவங்க நாளைக்கு தான் கடைசி டேட் சொல்லியிருந்தாங்க, அதாவது பழைய நோட்டிஃபிகேஷன் படி. பட் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, நமக்கு 16ஆம் தேதி வரையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 16/9/2024 5 மணிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கிறலாம். அதாவது ஒரு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து அப்ளை பண்ணாதவங்க இன்னும் யாராவது இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து கேட்டது, சார் எனக்கு வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த கம்யூனிட்டியை தப்பா அப்லோட் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து நான் மாத்தி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதனால வந்து இதுக்கு எடிட் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எடிட் கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு அப்ளிகேஷன் பொறுத்த வரையும் எடிட் விண்டோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு கேட்டுக்கோங்க. ஆனா மேக்சிமம் வந்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த என்ஆர்ஐ தெலுங்கு மைனாரிட்டிக்கெல்லாம் நிறைய பேர் இன்னும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணுங்க. மேக்சிமம் முடிஞ்ச வரையும் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண முடியல, மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். பட் அது கேரண்டியா நடக்காது. நீட் யூஜியை பொறுத்தவரை என்ன நடந்துச்சுன்னா, இந்த வருஷம் நீட் யூஜி வந்து அப்ளிகேஷன் போட்டு நமக்கு ரேங்க் லிஸ்ட், ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் விடும்போது என்ன பண்ணாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கேண்டிடேட்ஸ் அதுல வந்து டாக்குமெண்ட் சரியா அப்லோட் பண்ணாங்கன்னா இன்னெலிஜிபிள் பண்ணிட்டாங்க. பட் இன்னெலிஜிபிள் பண்ணாலும் அவங்கள மறுபடியும் வந்து டாக்குமெண்ட்ஸ் அந்த என்ன மிஸ் பண்ணாங்களோ அதை அப்லோட் பண்றதுக்கு ஒரு விண்டோ ஓபன் பண்ணாங்க அந்த டைமிங்ல. அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது யூஜிக்கு நடந்துச்சு. பட் பிஜிக்கு நடக்குமா நடக்காதுன்றது தெரியல. மேபி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதனால வந்து மேக்சிமம் திங்கக்கிழமைக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இன்னும் வாங்காம இருந்தீங்கன்னா உடனே வாங்கிடுங்க. வாங்க முடியல அப்படின்னா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு இந்த என்ஆர்ஐ ஒரு சிலதெல்லாம் அப்லோட் பண்ணுங்க. பட் ஆனா என்ஆர்ஐலாம் நீங்க ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும். ஏன்னா செலக்ஷன் கமிட்டி கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணுவாங்க. அவங்க கேட்ட அந்த லிஸ்ட் அவுட் ஆன அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியும் அதே தான். மற்ற நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கிட்ட அவங்க கிட்ட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கேட்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.